வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. தேர்தல் ஆணையத்தோட தலைவர் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதில் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு பல குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. நேற்று பதில் அளிச்சிருந்தாங்க. ஒன்று ஹிந்தியில் பேசிக்கிருந்தாங்க, ஒன்றுமே புரியல. என்னதான் சார் சொன்னாங்க? இல்லை கரெக்டாக அதுக்கான பதிலை அளிச்சிருந்தாங்களா சார்? ஒரு கேள்விக்கு கூட பதில் கொடுக்கவில்லை. இவ்வளவு நாட்களாக நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டேன், எல்லா கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் மீது விமர்சனங்களை வைக்கும். ஆனால் தேர்தல் ஆணையம் ஓரளவுக்கு பாரபட்சம் இல்லாமல் செயல்படுகிறது என்ற ஒரு நம்பிக்கை பொதுமக்களுக்கு இருந்து வந்தது. ஆனால் இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சுமத்தியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மிக மிக தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் நிதிஷ் சொன்னது போல் வழக்கமாக எல்லாரும் ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணும்போது இந்தியில் கேள்வி கேட்டால் இந்தியில் பதில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டால் ஆங்கிலத்தில் பதில் சொல்லுவாங்க. நேற்று ஒரே ஒரு வார்த்தை கூட அவர் ஆங்கிலத்தை பயன்படுத்தவில்லை. ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டாலும் பதிலை ஹிந்தியில் தான் அவர் சொன்னார். பல கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில் நகைச்சுவையாக இருந்தது. அண்டு இந்த ப்ரெஸ் மீட்டு வச்சதே திசை திருப்புவதற்காக வைக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது போன்ற ஒரு தோற்றம் தான் அனைவருக்கும் உருவானது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு கூட தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், 5 மணிக்கு மேலே 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்களோட எண்ணிக்கை திடீரென்று மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா தேர்தலில் அதிகரித்திருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பூத் இருக்குது, அந்த பூத்தில் மொத்தம் 1500 ஓட்டுன்னா 1500 ஓட்டும் எந்த பூத்துலேயும் போலாகாது. 1500 ஓட்டில் ஒரு 1100 ஓட்டு போலாகும், 1200 ஓட்டு போலாகும். மாலை 6 மணிக்கு இந்த இந்தியாவில் இல்லை ஒரு மாநிலத்தில் இன்றைக்கி நடந்த வாக்குப்பதிவு எவ்வளவு என்று கேட்கும்போது 60% என்று சொல்லுவார். அப்புறமா இரவு 9 மணிக்கு அல்லது 10 மணிக்கு திருத்தப்பட்ட வாக்கு சதவீதம் அளிக்கப்படும். இந்த மாலை 60% என்று சொன்னதற்கும் இரவு வெளியிடப்படக்கூடிய சதவீதத்திற்கும் இடையில் ஒரு 1% அல்லது 2% டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 1% 2% டிஃப்ரென்ஸ் ஏன் வருகிறது என்றால், 5 மணி வரைக்கும் தான் வாக்குப்பதிவு இல்லையா? 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடியும் தருவாயில் கேட்டை பூட்டிடுவாங்க. அந்த கேட்டுக்குள்ளே யார் நிற்கிறாங்களோ அதில் கடைசியாக இருக்கவங்களுக்கு 1ஆம் நம்பர் கொடுப்பாங்க, அப்படி ரிவர்ஸில் கொடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த 5 மணிக்கு மேலே எவ்வளோ பேர் நிற்கிறாங்களோ அவங்களுக்குலாம் டோக்கன் கொடுத்துருவாங்க. டோக்கன் இல்லாதவங்க வாக்களிக்க முடியாது. அந்த கேட்டு போட்டுறாங்கல்ல, அது வரைக்கும் கேட்டு உள்ளே இருக்கவங்க 7 மணி ஆனாலும் சரி கொடுத்துருவாங்க. இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா தேர்தலில் என்ன நடந்தது என்றால், 60% வாக்குன்ட்டு 6 மணிக்கு அறிவிக்கிறாங்க. இரவு 12 மணிக்கு இந்த 60% என்பது 66%, 67% ஆகிறது. 1 கோடி பேர் வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா ஒரு 5%ன்றது 5 லட்சம். 5 லட்சம் பேர் திடீரென்று அதிகரித்தார்கள் என்றால் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வேறுபாடாக இருக்கும். ஸோ எதிர்க்கட்சிகள் என்ன கேட்கிறார்கள் என்றால், நீங்கள் வாக்குப்பதிவின் ஒட்டுமொத்தமான வாக்குப்பதிவின் வீடியோ பதிவுகளையும் வைத்திருக்கிறீர்கள், அதை 45 நாட்களுக்கு தான் வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் அதை நிரந்தரமாக இந்த தேர்தலில் இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் முடிகிற வரைக்கும் வச்சுருங்க, அதை கேட்டால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சார்ஜ். இவங்க என்ன நடுவில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்ன செய்தார்கள் என்றால், 45 நாட்களுக்கு மேல் அந்த சிசிடிவி பதிவுகளை வைத்திருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். சொல்லி அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாச்சு. 45 நாளைக்கு மேலே எங்கேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. ஸோ எதிர்க்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா, 6 மணிக்கு மேலே ஒவ்வொரு பூத்துலேயும் 500 பேர் ஓட்டு போட்ட மாதிரி நீங்கள் கணக்கு கட்டுறீங்க. 500 பேர் ஓட்டு போட்டான்ல, அந்த 500 பேர் ஓட்டு போட்டதுக்கான வீடியோ பதிவு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டால் 45 நாளைக்கு மேலே வைக்க மாட்டோன்ட்டு இவங்க சொல்லியிருந்தாங்க. நேற்று அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. நீங்கள் இந்த சிசிடிவி பதிவை 45 நாளைக்கு மேலே வைக்க மாட்டேங்கிறீங்களே ஏங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு, நமது தாய்மார்கள், நமது சகோதரிகள், இவர்களெல்லாம் வாக்களிக்க வர்றாங்க, இவங்களோட வீடியோ பதிவை கேட்டால் அவர்களோட அந்தரங்கம் பாதிக்கப்படாதா அப்படின்னு கேட்டால், வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிக்க வர வீடியோ ஃபுட்டேஜை கொடுக்குறதுல என்னப்பா பெண்களோட அந்தரங்கம் பாதிக்கப்படுது, ப்ரைவசி பாதிக்கப்படுது? சரி, அவங்க லாஜிக் படியே வச்சுக்கிட்டாலும் அப்போ இந்த 45 நாளுக்கு அந்த ப்ரைவசி பாதிக்கப்பட்டால் பரவாயில்லையா? அதற்கு பதில் சொல்லவில்லை. பிறகு இந்த டேட்டா, இந்த எலெக்ஷன் ஓட்டர் ரோல் இருக்குல்ல, இந்த ரோலை மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பிடிஎஃப்பில் ப்ராப்பர் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மிஷின்லேருந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரால் ரீடு பண்ணி எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு மாநிலத்தில், நம்ம மாநிலத்தை எடுத்துக்கிட்டோன்னா 6 கோடி வாக்காளர் இருக்காங்க. 6 கோடி வாக்காளர்களில் எத்தனை பேர் டூப்ளிகேட்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்னா மிஷினில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோன்னா கண்டுபிடிச்சி இதுவெல்லாம் டூப்ளிகேட் ஓட்டுன்னு சொல்லிடும். அதுபோல் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கி வெளியிட்ட ஆதாரங்களை எப்படி பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, இந்த ஒரு மதுரவாயல் சட்டப்பேரவை தொகுதியில் 7 லட்சம் ஓட்டுனா 7 லட்சம் அந்த
பேரோட பட்டியலையும் பிரிண்ட் அவுட் போட்டு ஒன்று ஒன்றா ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. இது எதுக்குங்க இந்த டிஜிட்டல் யுகத்தில் இந்த வேலைன்னு கேட்டால் இதற்கு முறையான பதில் இல்லை. சரிங்க, கிட்டத்தட்ட பீகாரில் இந்த இன்டென்சிவ் ரோல் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு முகாமை நீங்கள் நடத்தி 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறீர்களே, திடீரென்று எதற்காக 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கினீர்கள் என்று கேட்டால், பல வருஷமாக செத்து போனவங்களோட பேரெல்லாம் நீக்காமல் இருந்தோம், இப்போது தான் நாங்கள் நீக்கினோம் என்று சொன்னால், அப்போது இறந்தவர்கள் எல்லாம் இத்தனை ஆண்டுகளாக வாக்களித்து கொண்டிருந்தார்களா, அல்லது இந்த ஒரு மாதத்துக்குள் இத்தனை பேர் திடீரென்று இறந்து விட்டார்களா? இதற்கு பதில் இல்லை. எதற்காக இவ்வளவு அவசரமாக இவ்வளவு தீவிரமாக நீங்கள் இந்த பீகாரில் 3 மாதம் 2 மாதத்தில் தேர்தல் வச்சுக்கிட்டு எதுக்கு இப்போ இவ்வளவு தீவிர சரிபார்ப்பு பட்டியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. அதற்கு பிறகு இப்போது ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மீடியா பீகாரில் இப்போது திருத்தி வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலை எடுத்து அவங்க சோதனை செய்ததில் ஒரு 3 வீட்டில் 8000 ஓட்டை புதுசாக சேர்த்துருக்கு. மொத்தம் 3 வீட்டு நம்பர், அந்த 3 வீட்டில் 8000 வாக்காளர்களை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் பெண்களும் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டத்தட்ட அந்த 60 லட்சம் பேரில் பெண்கள் ஒரு 30-35 லட்சம் பேர் பெண்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் இவ்வளவு பேரை நீக்கினீர்கள் என்பதற்கு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய பதில் புலம்பெயர் தொழிலாளிகள் நிறைய இருக்கிறாங்கன்னு. புலம்பெயர்ந்து போய் வேலை செய்வது ஆண்கள் தான், பெண்கள் புலம்பெயர்ந்து போகல. 30 லட்சம் பெண்களாக வெளியூருக்கு போய் வேலை செய்கிறாங்க, கட்டட வேலை செய்கிறாங்க. ஒரே ஒரு கேள்விக்கு கூட, கேட்ட அத்தனை கேள்விகளிலும் ஒரே ஒரு கேள்விக்கு கூட தேர்தல் ஆணையம் ஒழுங்காக பதில் சொல்லவில்லை. மாறாக இப்படியெல்லாம் கேள்வி எழுப்புவது தேசபக்திக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று சொல்கிறார்கள். ராகுல் காந்தி சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் என்று கேட்டபோது அவர் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவரோட குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பிரமாண வாக்குமூலம் கேட்கிறீர்கள். பிஜேபியை சேர்ந்த அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். அவருக்கு ஃபஸ்ட்டு டேட்டா எப்படி கிடைத்தது, அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நீங்கள் அவர்கிட்ட பிரமாண வாக்குமூலம் கேட்கவில்லை என்பதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. ஒரு உண்மையை பேசாமல் பொய்யை பேசினா எப்படி மாட்டிக்குவாங்கன்றதுக்கு நேற்றைய தேர்தல் ஆணையத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு மிகச்சிறந்த உதாரணம். ஒரே ஒரு கேள்விக்கு கூட பதில் இல்லை. ரொம்ப பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப அழகாக கேள்வி கேட்டாங்க, வளைச்சு கேட்டாங்க. இன்றைக்கி மேற்கு வங்கத்திலேருந்து வரக்கூடிய டெலிகிராஃப் பத்திரிகையில் எலெக்ஷன் கமிஷனுக்கு பதிலாக சிஏ மட்டும் எடுத்துகிட்டு எலெக்ஷன் ஒமிஷன் என்று போட்டு இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் போட்டு இன்று டெலிகிராஃப் நாளேடு செய்தி வெளியிட்டிருக்கிறது. முழுக்க அதாவது நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்த பிறகு பார்த்தால் தேர்தல் ஆணையத்தின் மீது நாம் வைத்திருந்த நம்பிக்கையை குலைக்கும் விதமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தது. ஒரு கேள்விக்கு கூட சரியான பதிலை அவர்கள் அளிக்கவில்லை. என்னங்க 0 நம்பர் போட்டு 10,000 பேர் ஓட்டர் இருக்காங்கன்னு கேட்டால் அவங்களாம் பாலத்துக்கு அடியில் இருக்காங்க, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி 0 நம்பர் போட்டு எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் 8000 பேர் எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? ஒரு தொகுதியில், ஒரு சட்டப்பேரவை தொகுதியில். அண்டு இது போல் பல கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஸோ தேர்தல் ஆணையத்தின் மீது இருந்த நம்பிக்கை சிதைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு ஆண்டுக்கு முன்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய ஒரு குழுதான் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி திரு KM ஜோசப் அவர்கள் அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த மாதிரியான அந்த தீர்ப்பின்படி தலைமை தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருக்கும். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாகவே அந்த தீர்ப்பு வந்தது. அப்படி வந்தால் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்க்கட்சி தலைவர், ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவர். ஸோ இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து அவங்க ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்தால் அரசாங்கத்தால் எதுவும் பண்ண முடியாது. அந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் அவசரமாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மெஜாரிட்டியாக இருந்தால் அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவரை தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கலாம் என்பது போல சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் தான் மக்களவைத் தேர்தல் நடந்த சமயத்தில் இருந்த தலைமை தேர்தல் ஆணையரும் இருந்தார், இப்போது இருப்பவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த சட்ட திருத்தம், இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறைகேடுகள், இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தேர்தல் ஆணையம் பிஜேபியின் ஒரு அங்கமாக செயல்படுகிறது என்பது தெள்ளத் தெளிவாக நேற்று நிரூபணமானது. ஒரு பாரபட்சமற்ற அமைப்பு, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் நியாயமாக செயல்படும் என்ற நம்பிக்கை முழுக்க நேற்று தகர்ந்து போனது. சார், இங்கே தமிழ்நாட்டில் காலம் சென்ற இல கணேசன் அவர்களுடைய மறைவுக்கு சென்று பிஎம்க்கு பதிலாக நம்மளுடைய சிஎம் மலர் வளையம் வைச்சிருக்காரு. அதோட பின்னணி தகவல் என்ன? பிரதமரோட அலுவலகத்திலிருந்தே முதலமைச்சரை பிரதமரின் சார்பாக வைக்கப்பட வேண்டிய மலர் வளையத்தை முதல்வர் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முதல்வரை வைக்க சொன்னது இதெல்லாம் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறதா என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஒரு நாட்டின் பிரதமர் சார்பில் மலர் வளையம் வைக்க வேண்டும் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பின்னாடி அண்டர் கரண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் போகத்தான் தெரியும். திரு மோடி அவர்கள் இந்த பீகார் எலெக்ஷன்ல எல்லாம் பிஸியாக இருக்கிறதுனால
அவர் தான் இவருக்கு மரியாதை செலுத்தணும், அதுக்கு பதிலாக நம்மளோட சிஎம் மலர் வளையம் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இல கணேசன் மூத்த தலைவர் தான் என்றாலும் அவருடைய மறைவுக்கு பிரதமர் டெல்லியிலிருந்து வருவது என்பது மிகுந்த அவருடைய வேலைகளுக்கு இடையே மிகுந்த சிரமம் என்பதால் அந்த மாநிலத்தோட முதல்வர் வந்து பிரதமர் சார்பாக அந்த மலர் வளையத்தை வைக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதை மாதிரி ஏதாவது ஏற்கனவே வரலாறு இருக்காங்க சார்? வேற புரோட்டோகால் படி ஒரு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. இப்போ ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் என்பதால் அவர் முதலமைச்சர் இல்லாமல் போயிட மாட்டார் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் செய்யலாம். இல்லைனா மத்திய அமைச்சர்கள் யாராவது ஒருவரை அனுப்பலாம். அதற்கு பதிலாக நீங்கள் மாநில முதல்வர் நீங்களே பண்ணுங்கன்ட்டு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு வந்துட்டு ரொம்ப அப்படியே விளம்பரம்லாம் பண்ணாங்க, அதுக்கு நிதியை எதுவுமே ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊரக வளர்ச்சி அலுவலக சார்பாக போராட்டம் வேறு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன சார், கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பேர் வச்சியே சோறு வச்சியா என்றது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ திமுக அரசுக்கு நன்றாகவே பொருந்தும். ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் இன்னைக்கு மாலை 4 மணிக்கு 1 மணி நேர பணி புறக்கணிப்பு செய்து கருப்பு கொடி அணிந்து ஆர்ப்பாட்டம் என்று அந்த சங்கத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. அந்த போராட்டத்திற்கு அவர்கள் சொல்லும் காரணம் என்னவென்றால், கிராமப்புற பகுதிகளில் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கிட வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து ஊராட்சிக்கு 1 என்ற அடிப்படையில் பல இடங்களில் முகாம்கள் நடத்துவது மட்டுமல்லாமல் தினந்தோறும் முகாம் என்ற அடிப்படையில் தினமும் முகாம் நடக்குது. முகாமில் பெறப்படும் மனுக்களை இணையதளத்தில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்ய தமிழகம் முழுவதும் முகாம் நடைபெறும் மையங்களில் இணைய வசதி ஏற்படுத்தி தருவதற்கு 18.69 கோடி ஊராட்சி அல்லது ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து நிதி செலவினம் மேற்கொள்ள அரசாணையில் தெரிவித்திருந்தாலும் இதுவரை எந்த நிதியும் விடுவிக்கப்படவில்லை. ஊராட்சி அல்லது ஊராட்சி ஒன்றிய பொது நிதியில் நிதி இல்லாத நிலையில் இச்செலவினங்களை மேற்கொள்வது தொடர்பாக எந்தவிதமான அறிவுரையும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படவில்லை. இது மட்டுமல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பெரும்பாலான இடங்களில் திருமண மண்டபங்களை நடத்த வேண்டும் எனவும் மண்டபங்கள் இல்லாத பகுதிகளில் பந்தல்கள் அமைத்து நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு கடுமையான நெருக்கடி அளித்து வருகின்றனர். திருமண மண்டபத்திற்கான வாடகை, பந்தல் அமைத்தல், மைக் செட்டு, மேஜை மற்றும் நாற்காலிகளுக்கான வாடகை, முகாமிற்கு வருகை தரும் அலுவலர்களுக்கு உணவு ஏற்பாடு உள்ளிட்ட செலவினங்களுக்கு ₹1 கூட தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கவில்லை என்பதை கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் காரணமாக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முதல் ஊராட்சி செயலர்கள் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துவதில் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இதுபோன்ற மோசமான நடவடிக்கையால் பல ஒன்றியங்களில் அலுவலர்களே தங்களுடைய பணத்தில் முகாமிற்கு தேவையான செலவுகளை செய்ய வேண்டிய நிலையும் ஆதரவாளர்களிடம் கோரி முகாம் நடத்த வேண்டிய மிக மோசமான நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது அரசின் மீது ஊழியர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு இதனால் இந்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் போடுறீங்க, விளம்பரத்துக்கு 200 கோடி ஒதுக்கியிருக்கிறீங்க. விளம்பரத்துக்கு 200 கோடி ஒதுக்கும்போது இந்த ஸ்கீமுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வேணுன்றது இது ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா அதுக்கு ஒரு பந்தல் போடணும், ஷாமியானா போடணும், அங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும். காலையில் ஏன்னா 10 மணிக்கு தான் முகாம் தொடங்குதுனாலும் உங்கள் வேலை இந்த அதிகாரிகள் வந்து காலைல 7 மணிலேருந்தே சென்று இந்த எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். வர்ற ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணும், தேவைப்பட்ட சில இடங்களில் டாக்டர்ஸை வர வைக்கணும். இது போல் பல வேலைகள் இருக்குது. அதுக்கான எந்த நிதியை நீங்கள் ஒதுக்காமல் அவசரமாக உங்களுடன் ஸ்டாலின் இத்தனை முகாம் நடத்தியிருக்கோன்ட்டு வெறும் அறிவிப்பை மட்டும் வெளியிடுவதற்கான நோக்கம் உண்மையிலேயே வெறும் விளம்பரம் தான் என்பதை மக்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊழியர்கள் தான் அவங்களுக்கு ரெகுலர் ஒர்க் இருக்கும், ரெகுலர் ஒர்க்கோடு சேர்த்து அடிஷ்னலாக தான் இந்த ஒர்க்கை பார்க்குறாங்க. அடிஷ்னல் ஒர்க்கை பாருங்கன்னு சொல்கிறதோடு இல்லாமல் கல்யாண மண்டபத்துக்கு நீயே ஏற்பாடு பண்ணு, ஷாமியானம் போகிறதுக்கு நீயே ஏற்பாடு பண்ணு, சாப்பாட்டுக்கும் நீயே பார்த்துக்கன்னா இது என்ன மாதிரியான ஸ்கீம்ன்றதை இப்படி பண்ணால் தனியாக தெரியும், அப்படியே விளம்பரம் பண்ணலாம். விளம்பரத்துக்காக மட்டும்தான் இதை பண்ணுறாங்கன்றதான் இந்த அடிப்படை. இன்னொன்று சார், அவங்க என்ன கட்சிக்காரங்களா போய் டெண்டர்னு சொல்லிட்டு அதில் காசை அடிக்க போகிறாங்க, அதை வச்சு திருமண மண்டபத்தெல்லாம் புக் பண்ணுறதுக்கு இது வேலை நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் ஒரு பிடிஓ இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காருன்னா அவர் அந்த லோக்கலில் பஞ்சாயத்து தலைவர் ஆட்டாது, சார் கொஞ்சம் இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் சார், இது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் சார்னு இப்படி தான் நடக்கும். இப்படியே பண்ணுன்றது இதை நடைமுறையாக்கிட்டாங்கன்றேன். அப்படி இருக்கக்கூடாது. அரசு இதுக்கு பண்ணுதுன்னா கலெக்டரேட்லேருந்து ஃபண்டு ஒதுக்கி இதுக்கு இந்த முகாமுக்கு இவ்வளோ ரூபாயா பார்த்துக்கியா என்று சொல்கிறது தான் முறை. அதுக்கு பதிலாக லோக்கலில் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னால் அப்போ போய் இவங்க அந்த உள்ளூர் அரசியல்வாதிகளிடம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணுங்க கொடுங்கன்னு சொன்னால் அந்த 1 லட்ச ரூபாய் அவங்க கொடுத்தாங்கன்னா நாளைக்கு அவர்கள் உங்களிடம் ஆதாயத்துக்காக வருவார்களா மாட்டார்களா? தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்சுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, எப்படி சும்மா கொடுப்பாங்க? சார் இந்த டெண்டரில் இந்த தெருவிலுக்கு போடுற டெண்டரில் என்னோட ஆளுக்கு கொஞ்சம் இது ஆர்டர் கொடுங்க, இப்படி நாளைக்கு இது நடக்குமா நடக்காதா? மறைமுகமாக அரசே ஊழலுக்கு வழிவகை செய்து கொடுக்கறதுன்றது தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இன்னும் இந்த திட்டத்துக்கு சார் பல இடங்களில் வந்துட்டு பள்ளிகளில் நடத்துகிறாங்களாம். பள்ளி இருக்குல்ல, அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஆஃபீஸர் உட்காந்து டேபிள் சேர்லாம் போட்டு மாணவர்களை வெளியே உட்கார வச்சுருக்காங்களா சார்?
நடக்குது தான். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா விளம்பரம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. எப்படி பண்ணுறதுன்றதுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்யவில்லை. இப்போ ஊழியர்கள் போராட்டம் வேறு அறிவிச்சிருக்காங்க, இன்றைக்கி பார்ப்போம். மதுரையில் வேற இது மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க சார். நேற்று நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னென்னா, சென்னை மாநகராட்சியில் இத்தனை மண்டலங்களில் தனியாருக்கு கொடுத்துட்டாங்களா, அடுத்து ஒவ்வொரு மாநகராட்சியாக இது போக போகிறது. ஸோ மதுரை மாநகராட்சியிலையும் அடுத்து இதுதான் நடக்கப் போகிறது என்பதால் அவர்கள் இங்கே சென்னையில் இருக்க தூய்மை பணியாளர்களோட ஒரு சாலிடாரிட்டி காட்டணுன்றதுக்காகவும் அவர்களுடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்காகவும் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும், தனியார் மயமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போராட்டம். இது அடுத்தடுத்து பல மாவட்டங்களுக்கு தேர்தல் நெருக்கத்தில் இது பல மாவட்டங்களுக்கு பரவும். அரசு இதை எப்படி சமாளிக்க போகிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம். போன வாட்டி தேர்தலில் ஆட்சியில் இருக்கப்ப காசை கொடுத்து இன்னும் போராட்டத்தை தூண்டி விட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு அனுபவிச்சு தான் ஆகணும். அதிமுக தூண்டி விடாதா? தூண்டி விடுவாங்க, அதான் அரசியல். திரு வாஞ்சிநாதனோட இன்டர்வியூ பார்த்தேன். அப்போ வந்து இங்கே துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துச்சு இல்லையா, சென்ட்ரல் ரிப்பன் பில்டிங் மாளிகைக்கு பக்கத்தில். அப்போ வந்து ஏதாவது பிஜேபிக்காரங்க வந்தாங்களா, இந்து முன்னணியை சேர்ந்தவங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ மதுவந்தி அவங்க வந்தாங்க, சின்மை வந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இன்டர்வியூ எடுக்கிறவர் அவங்க வந்து போராட்டத்தை தூண்டி விடுறதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க ஒரு சாலிடாரிட்டியை காட்டுறதுக்கு தான் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் தூய்மை பணியாளர்களோட ஒற்றுமையை காட்டுறதுக்காக தான் அவங்க போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் சொல்ல முடியும் சார் தூண்டி விடுறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு? நான் சொல்கிறேம்மா, தூண்டி விடுறது எதிர்க்கட்சிகளோட வேலை. நீங்கள் தூண்டி விடல? இல்லை சார், பொய் புகாரின் அடிப்படையிலேயே வந்து தூய்மை பணியாளர்கள் அங்கே உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், நான் அவங்க வாதத்தின்படியே வந்தாலும் தூண்டி விடுவது எதிர்க்கட்சிகளின் வேலை. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் போய் ஸ்டெர்லைட்டை தூண்டி விடல? அதை திமுக காரங்க சொல்லலாம் சார். இவர் திமுக காரர் தானே, என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதில் திமுக தானே போன கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மது ஒழிக்கிறேன்னு மக்கள் அதிகாரம் தூண்டி விட்டாங்களா இல்லையா? ஸ்டெர்லைட் போராட்டத்தை தூண்டி விட்டாங்களா இல்லையா? சேலம் 8 வழிச்சாலைக்கு எதிராக தூண்டி விட்டாங்களா இல்லையா? இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கிறாரு, அதனால் எதிர்கட்சிகளை பார்த்து போராட்டத்தை தூண்டி விட்றாங்கன்றது குற்றச்சாட்டை சொல்லத்தான் செய்வார். இல்லை சார், மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, நடிகர்கள் அந்த சின்மை அவங்கெல்லாம் போய் ஏன் வந்து அவங்க போய் சொல்கிறத தூண்டி விட்றாங்கன்னு சொல்கிறாங்க சார். துப்புரவு தொழிலாளிகளுக்காக யார் ஆதரவாக நின்றாலும் நாம் அதை வரவேற்க வேண்டும். ஏன்பா, உச்சநீதிமன்றம் இந்த ரோட்டை திரிகிற நாய் எல்லாரையும் கடிச்சு வைக்குது, அதெல்லாம் பிடிச்சி அடைங்கன்னு சொன்னால் அதுக்கு ஊர்வலம் போகிறாங்க பார்த்தியா? இந்த ஞாயிற்றுக்கிழமை ரேபிஸ் தொற்று பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்த்தா தெரியும் சார். நீ வீட்டில் வச்சு வளர்த்துக்க. இப்போது இன்றைக்கி இந்த தெருநாய் போகிறவனெல்லாம் கடிச்சு வைக்கிற தெருநாயை போய் ஒரு கூண்டில் அடைக்கக்கூடாதுன்னு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த துப்புரவு தொழிலாளிகள் அந்த நாயை விடவா கேவலமாக போய் விட்டார்கள்? அவர்களுக்கு ஆதரவாக போய் மதுவந்தியும் அந்த சின்மையும் தூண்டிகிட்டே விடட்டுமே. நான் போய் உங்களோட தோளோட தோல் நிற்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வர்றேங்கன்னு சொல்லிட்டு போய் இது நிற்கிறதுல என்ன தவறு? அவங்க ஆதரவு அளிக்கிறதுக்காக போகிறாங்க. உங்கள் கண்ணுக்கு அது போராட்டத்தை தூண்டி விடுறதா இருந்துச்சுன்னா இருந்துட்டு போகுது. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அதை ஒரு சப்போர்ட்டாக பார்க்காம தூண்டி விடுறாங்கன்னா எப்படி இருக்குன்னா, துப்புரவு பணியாளர்கள் தப்பானவங்க, அவங்கள தூண்டி விடுறாங்க அப்படின்ற ஒரு இதை எடுக்கிறாரு சார் ஸ்டாண்ட். இவர்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற போராட்டங்களை தூண்டிவிட்ட பழக்கத்தின் காரணமாக யார் போராட்டம் நடத்துபவர்களுக்கு ஆதரவாக நின்றாலும் அது தூண்டி விடுவதாக இவர்களுக்கு தெரிகிறது. அவ்வளோதான். இவங்கெல்லாம் திமுகவின் கூலிப்படைகள், திமுகவின் வேட்டை நாய்கள். நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி இவங்க ஆளுங்கட்சி தரப்பாக போனோன்னா ஆளுங்கட்சியின் வேட்டை நாய் எப்படி குறைக்கும்? இப்படித்தான் குறைக்கும். சார், ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் அவங்க தான் கவர். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவர் தான் வராரு. இந்த ராம்ஜெயம் அவர்களுடைய கொலை வழக்கை பற்றி அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எதற்காக சார் தொடர்ந்து பேட்டி அளிச்சுட்டு வராரு? என்ன சார் காரணம்? அது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். பேட்டி கொடுக்கலன்னா கையெல்லாம் உதறணும். டிவியில் நியூஸில் வந்து டெய்லி பேர் வரணும். ஏற்கனவே டிஜிபி அவர்கள் யூனிஃபார்மில் இந்த மாதிரி பேட்டியெல்லாம் அளிக்கக்கூடாது, பேட்டி அளிக்கிறதுக்குன்னு நடத்தை விதிகள் இருக்குது, அதை கேட்டுட்டு முன்னனுமதி வாங்கிட்டு தான் பேட்டி அளிக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. யூனிஃபார்ம் போட்டு தானே நீ போடக்கூடாதுன்னு சொன்னால் யூனிஃபார்ம் இல்லாமல் பேட்டி அளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி அளித்து அங்கே அந்த திருச்சியிலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி அளித்திருக்கார். பாலிமர் நியூஸில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் அந்த நிருபர் போய் திருச்சியில் நீங்கள் வேலை பார்த்த அனுபவம் அப்படி இருக்கணும்னு இந்த ஆள் சொல்கிறாரு. ரீல்ஸ் மோகத்துக்காக பைக்கில் எல்லாம் வேகமாகலாம் போகக்கூடாது, இதுவே ஒரு ரீல்ஸ் பைத்தியம். இவர் இப்படி சொல்கிறார். 2-3 நாட்களாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் புதிய திருப்புமுனை அப்படி இப்படின்ட்டுலாம் ஒரு 5-6 யூடியூப் சேனலில் வருது. எல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் கொடுக்குறது இந்த பப்ளிசிட்டி பைத்தியம். ராமஜெயம் கொலை வழக்கில் என்ன நடந்தது என்ற உண்மை ஒரு நாளும் வெளியே வரப்போவது இல்லை. ஃபஸ்ட்டு சரியான கோணத்தில் அந்த விசாரணை நடைபெறவே இல்லை. இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல் கிட்டத்தட்ட 10-13 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல் வாக்கிங் போகும்போது அவரை கொலை செய்து விட்டார்கள் என்று தான் தகவல். இறந்து போன திரு ராமஜெயம் அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ரெகுலராக ஷட்டில் காக் விளையாடக்கூடியவர். லுங்கி கட்டிட்டு ஜட்டி படமே வாக்கிங் போவாங்க.
அவர் தனியாக வாக்கிங் செல்ல மாட்டார். எப்போதும் அவரோடு வாக்கிங் செல்வதற்கென்று அவருடைய நண்பர்கள் ரெகுலராக இருக்காங்க. அவர்கள் யாரும் அவரோடு வாக்கிங் செல்லவில்லை. ராமஜெயம் அலுவலகம் வைத்திருந்த அந்த கட்டிடத்தை நேரு விட்டுவிட்டார். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக விசாரணையை கையில் எடுத்த ஒரு புலனாய்வு டீமு கட்டிடம் விற்றாலும் பரவாயில்லை என்று ராமஜெயத்தின் அறையை சென்று சோதனை அடிக்கிறார்கள். அந்த அலுவலகம் இருந்துச்சு, அந்த அலுவலகத்தில் ராமஜெயத்தோட அறையை புட்டியை கிடந்தது உடச்சி போய் சோதனை பண்ணுறாங்க. ராமஜெயத்தின் கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது அல்லவா, ஒரு முள் வேலி கம்பி வச்சு கட்டப்பட்டிருந்தது. அந்த கைகள் கட்டப்பட்டிருந்த அந்த முள்வேலி கம்பி உள்ளே இருந்துச்சு. அதிலேருந்து கொஞ்சம் கட் பண்ண கம்பி தான் அவருடைய கை கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு டேப்பு போட்டு ஒட்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேப்போட ரோல் அங்கே இருந்துச்சு. இதை எழுத்துப்பூர்வமாக கைப்பற்றி சிபிசிஐடி அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்டு அந்த மகசரோடு அந்த டாக்குமெண்ட்ஸோடு இன்னும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ராமஜெயத்தோட பாஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை. அண்ட் ராமஜெயம் இறந்த தேதி போஸ்ட்மார்ட்டத்தில் எத்தனை மணிக்கு சுமாராக இருந்திருப்பார்னா இந்த டைமில் இதுக்குள்ளே நடந்திருக்கும். அந்த போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் உள்ள நேரத்தின்படி ராமஜெயம் விடியற்காலை 2 மணிக்கு இறந்துருக்கிறார். விடியற்காத்தால 2 மணிக்கு யார் வாக்கிங் போவா? அதுவும் லுங்கி கட்டிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு லுங்கி கட்டிட்டு ஜட்டி படம் வாக்கிங் போங்களேன். அப்போ ஒரு வாக்கிங்கே போகலை. வாக்கிங் போகலன்னா அந்த இடத்துக்கு எப்படி வந்தார், எப்படி செத்தார், இதான் இந்த கோணத்தில் தான் விசாரிக்கணும். ராமஜெயத்தின் மனைவியே இது வரைக்கும் விசாரிக்கல தெரியுமா? நான் சொன்னேன்ல, உண்மை கடைசி அன்றைக்கே சொன்னேன்ல, உண்மை கடைசி வரைக்கும் வெளியில் வராதுன்னு. இதான் இதில் போய் பாளையங்கோட்டை ஜெயிலில் சுடலையை விசாரித்து, இங்கே போய் திருச்சி இங்கே புழல் ஜெயிலில் போய் திருச்சி குணாவை விசாரித்தா உண்மை வந்துடுமா? இந்த பப்ளிசிட்டி பைத்தியம் யாரையாவது பிடிச்சி என்கவுண்டர் பண்ணிவிட்டு இவன் தான் ராமஜெயத்தை கொன்னதுன்ட்டு இந்த கேஸை மூடுவதற்காக இந்த வேலையை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் உண்மை ஒரு நாளும் வெளில வர போகிறதில்லை. ராமஜெயம் வாக்கிங் போகவில்லை என்ற கோணத்தில் விசாரித்தால் மட்டும்தான் உண்மை வெளியே வரும். வாக்கிங் போகாமல் செத்தாருன்னா எப்படி செத்துருப்பார்? விடிய காத்தால் 2 மணிக்கு எப்படி சாவறாரு? 2 மணிக்கு எங்கே இருந்தார்? இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லவா? அப்போ இவ்வளவு நாள் இந்த விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கப்படவே இல்லை என்றால் அவங்க குடும்பத்தினரை விசாரிக்க விரும்பவில்லை, அவ்வளோதானே. சிபிசிஐடி ஐஜி திரு அன்பு அவர்களிடம், சார் அவங்க ராமஜெயத்தோட மனைவி சொல்கிறதுல முன்னுக்கு பின் முரணாக இருக்குது, அவங்கள விசாரிக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் விசாரிக்க வேணாம், விட்டுருங்க, தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஒரு நாளும் இதில் உண்மை வெளியே வர போகிறது இதில் 3 டீமு, சிபிசிஐடி, எஸ்ஐடி, சிபிஐ, திருப்பி எஸ்ஐடி. ஸோ அத்தனை டீமு போட்டும் கண்டுபிடிக்க முடியாததை இப்போ இந்த வரம் தரும் வரும்னு போயிட்டு கண்டுபிடிச்சிடுவாரா? நான் சொன்னது போல் இந்த ராமஜெயம் வழக்கில் உண்மை ஒரு நாளும் வெளியே வரப்போவதில்லை. அது புதைக்கப்பட்டு விட்டது. ஓகேவா? விசாரிக்கிறதுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிபிசிஐடி ஐஜி அன்பு திமுக தானே அவர் ஒரு நாள் இதை விசாரிக்க மாட்டார். நேரு மீறியெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. அதனால் வராது. வரும்னு சும்மா பேப்பர்லேயும் டிவிலையும் பேர் வரணுன்றதுக்காக உருட்டிகிட்டு இருக்காரு. அதில் எதுவும் நடக்க போகிறது இல்லை. சார், டிஜிபி நியமனம் தொடர்பாக மதுரையில் ஒரு வழக்கு வந்துச்சு. அதில் அரசு தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை மாதிரி நாங்கள் யூபிஎஸ்சிக்கு இந்த புதிதாக நியமிக்கப்பட வேண்டிய டிஜிபிக்களோடைய லிஸ்ட்டை அனுப்புறதுக்கான வேலைகள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க. அனுப்பிச்சிட்டாங்களாங்க சார்? இது வரைக்கும் அனுப்பலை, அனுப்ப போவதும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது தான், கடவுளே நினைத்தாலும் சட்டத்தின்படி இந்த டிஜிபி நியமனத்தை செய்ய வைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த அதிகார வட்டத்தை யாராலும் நிர்பந்திக்க முடியாது. இது நடக்காது. அவங்க நினைக்கிறது தான் செய்வாங்கன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். உச்சநீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த 19 ஆண்டுகளுக்கு முன்னால் டிஜிபி நியமனங்களில் திருத்தம் வேண்டும். 2 வருஷம் கண்டினியூஸ் சர்வீஸ்க்கெலாம் இன்றைக்கி ஒரு ரிஃபார்ம் வந்திருக்குல்ல. இந்த வழக்கை தொடுத்த ஓய்வு பெற்ற டிஜிபி திரு பிரகாஷ் சிங் அவர்கள் இப்போது மீண்டும் ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார். அதாவது என்னென்னா, ஏற்கனவே 19 ஆண்டுகளுக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த டிஜிபி நியமனம் தொடர்பான தீர்ப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். என்ன மாற்றம் என்றால், 3 நபர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும். இப்போது சிபிஐ இயக்குனரை எப்படி நியமனம் செய்கிறார்கள்? உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர், பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர் கொண்ட குழு தகுதியான நபரை தேர்ந்தெடுத்து சிபிஐ இயக்குனராக நியமிக்கிறார்கள். இதுபோல் ஒவ்வொரு மாநில டிஜிபியையும் நியமிக்கும் போது அந்தந்த மாநிலங்களின் தலைமை நீதிபதி, முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய 3 சேர்ந்த கமிட்டி ஒன்றை நியமித்து இதை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த 19 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றம் கொடுத்திருந்த இந்த தீர்ப்பை வளைப்பதற்கு எல்லா மாநிலங்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டாங்க. அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தார்கள் அல்லவா, யூபிஎஸ்சிக்கு பேனல் அனுப்பணுன்ட்டு, அதையே கிடப்பில் போட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியில் யூபிஎஸ்சியை நீ மெம்பர் ஆகுன்றாங்க. யூபிஎஸ்சி இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது, நாங்கள் அதிலெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னோன்னே நீ வரலன்ட்டல்ல போன்னு சொல்லிவிட்டு ஓய்வு பெற்ற ஒரு நபரை இப்போது டிஜிபியாக
ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வைத்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி தான் தமிழ்நாட்டில் அவங்க பண்ணுறாங்க, நம்மளால் செய்ய முடியாதா? நாமும் ஒரு சட்டத்தை இயற்றி நமக்கு வேண்டிய அருட்தந்தையை இங்கே டிஜிபி ஆக்குவோம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவே தமிழகத்தைச் சேர்ந்த 1989 பேட்சை சேர்ந்த பிரமோத்குமார் என்ற ஒரு அதிகாரி உச்சநீதிமன்றத்தை இந்த வழக்கிலேயே அணுகியிருக்கிறார். அவருடைய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது என்னுடைய வழக்கு அவசரம், நீங்கள் இதை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறார். என்ன விஷயம் என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் 1989ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்சை சேர்ந்தவர். இப்போது டிஜிபியாக இருப்பவர் 1900 பின்னாடி என்னோட ஜூனியர் இப்போது டிஜிபியாக இருக்கிறார். நான் 2020ஆம் ஆண்டு டிஜிபி ஆகியிருக்க வேண்டும். அப்போது என் பேனலில் என்னோட பெயர் சேர்த்திருக்க வேண்டும். 2023இல் நான் டிஜிபி ஆகியிருக்க வேண்டும். அப்போதும் என்னுடைய பெயர் பேனலில் சேர்க்கப்படவில்லை. என்ன காரணம் என்றால், அப்போது என் மீது ஒரு குற்றச்சாட்டு நிலுவையில் இருந்தது. கோயம்புத்தூரில் பாசின்ற சீட்டு நிறுவனம் நடத்தி நிறைய பேர் மோசடி செஞ்சுட்டாங்க. அதில் என் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்று அந்த வழக்குகள் எல்லாவற்றிலிருந்தும் நான் விடுதலை செய்யப்பட்டு விட்டேன். அந்த வழக்கு நிலுவையில் இருந்ததால் நான் 2 முறையும் என்னுடைய பெயர் இந்த பேனலில் சேர்க்கப்படவில்லை. இப்போது என்னுடைய பெயரை சேர்க்கலாம் என்றால் எனக்கு இன்னும் 1 மாதம்தான் சர்வீஸு மிஞ்சி இருக்கிறது. நான் 30/9/2025 அன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறேன். என்னுடைய ஜூனியர் டிஜிபி ஆகி இந்த மாதம் ரிட்டையர் ஆகுறாரு. நான் செப்டம்பர் மாதம் ரிட்டையர் ஆகிறதுனால அந்த மினிமம் 6 months சர்வீஸ் எனக்கு இல்லை என்பதால் என்னுடைய பெயரை பரிசீலனையில் வைக்கவில்லை. இப்போது உச்சநீதிமன்றத்தை என்னுடைய பேர் அந்த குற்றச்சாட்டுகள் இருந்ததால் என்னோட பேர் 2 வாட்டியும் என்னுடைய பேர் அந்த பேனலில் வைக்காமல் போயிட்டாங்க. அதில் என் பேர் வைக்காமல் போனதுக்கு என்னுடைய தவறு இல்லை. இன்றைக்கி டேட்டில் என் மீது எந்த குற்றச்சாட்டும் நிலுவையில் இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் மினிமம் 6 monthsன்ற கண்டிஷன் வச்சுருக்கிறதுனால இப்போ என் பேரை கன்சிடர் பண்ணல. அதனால் இந்த ஒரு முறை மட்டும் என்னுடைய பெயரை இந்த 6 மாதம் கட்டாயம் இருக்க வேண்டும்ன்ற இந்த விதியிலிருந்து விலக்களித்து என் பேரை சேர்க்கறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உங்கள் வழக்கை உங்களை பேரை பட்டியலில் சேர்க்கணுமா இல்லையான்றதை தமிழ்நாடு அரசு தரப்பை கேட்டுவிட்டு நாங்கள் அதன் மீது உத்தரவு பிறப்பிக்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. வர வெள்ளிக்கிழமை மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. எங்க சார் வரும்? எந்த உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி முன்பு இது விசாரணைக்கு வரும். அப்போது யார் யார் பேரை கன்சிடர் பண்ணியிருக்கீங்கன்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பும். இல்லை சார், நாங்கள் டிஜிபி மற்றும் ஹோம் செக்ரட்டரி 2 பேரும் பிங்பாங் விளையாண்டுட்டு இருக்கோம், நாங்கள் பேனலையே யூபிஎஸ்சிக்கு அனுப்புகிற ஐடியா இல்லை என்று அவர்கள் வெள்ளிக்கிழமை சொல்ல முடியாது. வெள்ளிக்கிழமை இந்த வரும்போது, ஏன்பா 31/8 ரிட்டையர் ஆகுறாரு, நீங்கள் என்ன இன்னும் அனுப்பாமல் இருக்கீங்கன்னு கேள்வி எழுப்புவாங்கல்ல. அங்கேயும் போய் திரு வில்சன் தான் ஆஜராவார்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் பெரிய வக்கீல் வச்சுருவாங்க. ரோஹத்கி சித்தார்த் லுத்ரா வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டிய நடைமுறைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எப்பப்பா பண்ணுவேன்னு அங்கே கேட்டுருவாங்க. நாங்கள் 3 மாதம் முன்னாடி அனுப்பணும்னு சொல்லியிருக்கோம், எங்ககிட்டே உருட்டுறியா நீ? இது போல் நாங்கள் பிறப்பித்த தீர்ப்பை எந்த மாநிலங்களும் பின்பற்றவில்லைன்றதுனால தான் மீண்டும் மீண்டும் இந்த வழக்கு எங்ககிட்ட வந்துட்டு இருக்கு. நீ எங்ககிட்டே வந்துட்டு நாங்கள் இன்னும் அனுப்பிட்டு இருக்கோன்ட்டு சொல்கிறியான்ட்டு வெள்ளிக்கிழமை இதற்கு ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த வழக்கை பிரமோத்குமார் என் பேரை சேர்க்கணுன்றது தான் போயிருக்காரு. நாங்கள் யார் பேரையுமே சேர்க்கலங்க இன்னொன்று அங்கே போய் பதில் சொல்ல முடியாது. வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சார், கலைஞர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனையிலேருந்து மருத்துவர்களை இடமாற்றம் பெற்றிருக்காங்க. அதனால கடும் அதிருப்தியில் இருக்கதா செய்தி வந்திருக்கு. அப்படி என்னதான் சார் அதில் சிக்கல் இருக்குது? பேர் வச்சிய சோறு வச்சியாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சில மருத்துவமனைகளில் வார்டே திறக்காமல் ஹாஸ்பிட்டல் மட்டும் திறந்து வச்சு முதல்வர் தலைமையில் விழா நடத்தினாங்க என்று நான் சொன்னேன். உங்களுக்கு நினைவு இருக்கும், கிண்டி கிங் இன்ஸ்டியூட் பக்கத்தில் கலைஞர் 100 சிறப்பு மருத்துவமனை என்ற ஒரு பன்னோக்கு மருத்துவமனையை திறந்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். இப்போது என்ன குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது என்றால், இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு அதை திறந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, கார்டியாலஜி, ஆர்த்தோ, நியூராலஜி, நெஃப்ராலஜின்னு பல்வேறு பிரிவுகள் இருக்கும் அல்லவா, அதற்கெல்லாம் நிபுணர்கள் இல்லை. இதற்கு என்ன செய்கிறார்கள் என்றால், தேனி மருத்துவக் கல்லூரியில் கார்டியாலஜிஸ்டாக இருக்கக்கூடியவரை தூக்கி இங்கே போடுறது, விருதுநகர் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நரம்பியல் நிபுணரை எடுத்து இங்கே போடுவது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இப்போ வந்தே 6 மாதம் தான், அதுக்குள்ளே எதுக்கே நாங்கள் மாத்திரன்னா அங்கே ஆள் இல்லை. இன்னொன்று, கிராமப்புறங்களில் சார் கம்மியாக தான் இருப்பாங்க. சென்னையில் இருக்க எண்ணிக்கையை விட அங்கெல்லாம் குறைவாக தான் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு இங்கே போடுறாங்க. இது வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு மாறுது. இப்போ அந்த ஊரில் ஒருத்தர் டாக்டர் செட்டில் ஆகிட்டு அங்கே இருப்பார், அவரை தூக்கி மெட்ராஸுக்கு போட்டேன்னா
அங்கிருந்து மருத்துவர்களிடம் இதற்கு எதிராக கடுமையான எதிர்வினைகள் வந்ததும் என்ன செய்கிறார்களா, நீங்கள்லாம் யாருங்க வராதீங்க, சரிப்பா புதுசாக டாக்டர் எடுக்க போகிறீங்கன்னா அதுவும் இல்லை, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜிலேருந்து நாங்கள் இங்கே சிறப்பு சிகிச்சை நிபுணர்களை இங்கே போடுகிறோம் என்று இப்போது கலைஞர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் இப்படி நிரப்பி கொண்டிருக்கார்கள். சரி, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் கார்டியாலஜி, நியூராலஜி, ஆர்த்தோன்ட்டு பல்வேறு துறைகள் இருக்குது. அங்கே இருக்க நிபுணர்கள் இங்கே போட்டாங்கன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? நார்த்து சென்னை இத்தனைக்கும் அது அங்கே வட சென்னையில் ஏழை ஜனங்க டாக்டர் இல்லைம்மா போம்மா நாங்கள் வெட்டி விடலான்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இது மாசுவோட தொகுதி இல்லை, சேகர் பாபு எல்லாத்துலையும் உஷாராக இருக்கார், இவ்வளோ மொக்கையாக இருக்கார், அவர் தொகுதி அவர் மாவட்டத்தில் வர்றதானே இது மருத்துவமனை. வட சென்னையிலேருந்து தென் சென்னைக்கு டாக்டர் தூக்குறாங்க, வேடிக்கை பார்த்துருக்கிறாரு. ஏன் அவர் தலையிடல சொல்லுங்கள்? டாக்டர் டான்ஸில் என்ன துட்டு இருக்குது? குப்பை வர்ற கான்ட்ராக்டர்னா ஏதாவது அமௌண்ட் இருக்கும், ராம்கே நிறுவனத்துக்கு எதிராக ஸ்ட்ரைக்கை தூண்டி விட்டு வசூல் பண்ணலாம். டாக்டர் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன வரும்? எந்த டாக்டர் போனால் என்ன? அதனால தான் இவர் கண்டுகொள்ளவில்லை. இப்போது லீடு கொடுக்குறேன், டாக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டாக்டரிடம் வசூல் செய்யலாம் என்பதை சேகர் பாபு புரிந்து கொண்டு ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களை மாற்றாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணன் சேகர் பாபுவுக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். சார், இடமாற்றம் பண்ணாமல் புதிய மருத்துவர்கள் நியமிக்கிறதுல என்ன சார்? அதுதான்ப்பா பண்ணணும். என்னப்பா டாக்டர் அப்பா இல்லாமல் இருக்கு? ரெக்ரூட் பண்ணுங்க. ஏன் பண்ணல சொல்லு? சம்பளம் கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி, காசு இல்லை. ஒரு டாக்டர் எடுத்தோன்னா 1.5 லட்ச ரூபா, ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வரும். இப்போ எடுத்தேன்னா மாதம் சம்பளம் கொடுக்கணும். அது காலியாகவே வச்சுருந்தா மிச்சம் இல்லை. எப்போவுமே கவர்மெண்ட்டில் 20 to 30% காலியாகவே வச்சுருப்பாங்க. இப்போ அரசு மருத்துவர்களை எடுத்திங்கன்னா சம்பளம் கொடுக்கணும்ல அவங்களுக்கு, அதனால எடுக்கிறது இல்லை. சார், எனக்கு ஒரு கேள்வி சார். எல்லாரும் வாழ்க்கையிலே சம்பளன்றது ஒரு முக்கியம். எல்லாரும் சம்பளத்திலையும் கை வைக்கிறாங்க. ஆனால் இந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க சட்டப்பேரவையில், இவங்களுக்கு மட்டும் சம்பளம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு மசோதாவை இது பண்ணி சம்பளத்தை உயர்த்திக்கிறாங்க. அவர்கள் தானே சட்டம் இயற்றுவது. இதெல்லாம் பரவாயில்ல. 2006 முடியும் போது ஞானசேகரன் என்று அப்போது வேலூரில் இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார். அசெம்பிளி முடிகிற தருவாயில் எம்எல்ஏக்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் சென்னையில் அரசு வீடு கட்டி தர வேண்டும், வீடு ஒதுக்க வேண்டும் என்று எல்லா எம்எல்ஏக்கிட்டும் ஒரு 70-80 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டார். நான் பெருமையோடு பதிவு செய்கிறேன், கம்யூனிஸ்டுகள் அப்போதே சட்டப்பேரவையிலே எதிர்த்தார்கள். ஏழை ஜனங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கறதுக்கு தான் நமக்கு ஓட்டு போட்டுங்க வச்சுருக்காங்க, இங்கே நமக்கு வீடு வாங்குறதுக்கு இங்கே இந்த அவையை பயன்படுத்தக்கூடாதுன்னு பாலபாரதி அப்போது இருந்தாங்க அசெம்பிளியில். அவர்கள் தான் எதிர்த்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவளுக்கு கேவலமானவங்க, விடு வாய்ப்பிடுங்க. அதை சார், மோசடி தொடர்பான ஒரு வழக்கை வந்துட்டு 10 ஆண்டுகளை கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க சார். என்னதான் சார் அதில் விவரம்? ஏற்கனவே நீதிபதி வேல்முருகன் ஒரு 10 இன்ஸ்பெக்டருங்களை சஸ்பெண்ட் பண்ண வச்சாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 2 ஜட்ஜ் இருந்தால் டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணிவிடுவார்னு சொன்னேன். அதே போன்ற ஒரு வழக்கு அதே நீதிபதி தான் இந்த உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு ரயில்வே துறையிலெல்லாம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல பேர் நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இது தொடர்பான மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் இது பதிவு செய்யப்பட்டு 2015 இன்னைக்கு வரைக்கும் விசாரணையும் முடிவடையவில்லை, குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யவில்லை. எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. சார், இதை வேறு ஏஜென்சிக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு விசாரணைக்கு வந்த உடனே பிடிச்சிட்டாரு. யாரெல்லாம் இந்த வழக்கு விசாரணையின் தாமதத்திற்கு காரணம்னா அந்த பட்டியலெல்லாம் கொடுங்க என்று சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனே பணத்தை கொடுத்து ஏமாந்து அதுக்காக தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றான். 10 வருஷமாக அந்த வழக்கை விசாரிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் என்ன டிபார்ட்மெண்ட் நடத்துகிறீங்கன்னு சொல்லி 10 லட்ச ரூபாய் அபராதம் போட்டு இந்த வழக்கை சார்ஜ் ஷீட் போடாமல் இருந்த அதிகாரிகள்டேருந்து இந்த 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணி பணம் போச்சுன்னு புகார் கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுங்கன்னு உத்தரவு போட்டுட்டு இந்த வழக்கு தாமதமானதற்கு காரணமான ஒவ்வொரு அதிகாரி மீதும் டிஜிபி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். இது போய் இந்த தீர்ப்புக்கு எதிராக இந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிஓ உச்சநீதிமன்றம் போகணும். அண்டு இங்கே டிஜிபி நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 10 வருஷமாக ஒரு கேஸு அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் சார்ஜ் ஷீட் போடாமல் இருக்குது. இன்னொன்று மேஜர் கிரைம், ஓகேவா, ஒரு 50 பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணியிருக்கான். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில் இது பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அதற்கான ரேஞ்ச் டிஐஜி என்ன செய்தார், நார்த் ஜோன் ஐஜி என்ன செய்தார், அடிஷ்னல் டிஜிபி என்ன செய்தார், டிஜிபி என்ன செய்தார் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? இவர்களெல்லாம் செய்ய வேண்டிய வேலையை நீதிமன்றம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய அவலம். நான் காவல்துறை கெட்டு போய்கிட்டே இருக்குன்ட்டு நான் சொன்னேன்னா யோசிச்சு பாருங்கள். அது நார்மலாக ஒரு எஃப்ஐஆர் ஓப்பன் ஆச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் மானிட்டர் பண்ணுவாங்க. யூஏயில் எத்தனை இருக்குது? யூஏனா அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஏன் சார்ஜ் ஷீட் போடல, ஏன் இவ்வளோ நாள் பெண்டிங்? ஒவ்வொரு மாதம் வீக்லி ரிவ்யூ இருக்குது, ஃபார்ட்நைட்லி ரிவ்யூ இருக்குது, மந்த்லி ரிவ்யூ இருக்குது, குவார்ட்டர்லி ரிவ்யூ இருக்குது. இதெல்லாம் போலீஸில் ஆல்ரெடி சிஸ்டம்ஸ் இருக்குது. ஏன் இது நிலுவையில் இருக்குது? சார், இந்த ரீசன் இந்த டேட்டில் சார்ஜ் ஷீட் போடணும், மெமோ இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன் சார்ஜ் ஷீட் போடாமல் டிலே ஆச்சு, அந்த சொன்ன டேட்டில் போடலைன்னா அதுக்கு மெமோ இஷ்யூ பண்ணுவாங்க, எக்ஸ்பிளேஷன் கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி போச்சு.
அதனால தான் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் அபராதம் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இது நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் இதை செய்யவில்லை என்றால் இவங்களை யார் கேள்வி கேட்குறது? அதனால தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார். ஆனாலும் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு, இது மாதிரி என்டிஏ கூட்டணியில் தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மைதானா சார்? தெரியாமல் அவர் சொல்ல மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஏன் அப்படி அவர் சொல்கிறாரு? அதான் சார் எனக்கும் புரியல. ஏன்னா இது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது திரு இபிஎஸ், பிஜேபி இவங்க தான். ஆனால் வந்து இதை தொடர்ந்து டிடிவி தினகரன் வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் இருப்பது பலம்னு அவர் நினைக்கிறாரா? ஹீ இஸ் ட்ரையிங் டு இன்க்ரீஸ் ஹிஸ் பார்கெயின். ஓகேங்களா? மறைமுகமாக ஓபிஎஸ்ஸை இன்சல்ட் பண்ணது போல் என்ன பண்ணிங்கன்னா, நானும் எந்த முடிவையும் எடுக்க தயங்க மாட்டேன் அப்படின்றதுக்கான இண்டிகேஷனை தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தருவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே பேசணும், எல்லாரையும் அரவணைச்சு போனோம். தென் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு திரு பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகிய இருவருமே அவசியம். இன்றைக்கி உங்களுக்கு இது தேவையில்லைன்னு தோணலாம். நாளைக்கு சவுத்தில் சில தொகுதிகளில் தோல்வி அடைந்ததன் காரணமாக அதிமுக ஆட்சி இழந்தால் 10 சீட்டு ஷார்ட்டேஜ் திமுக ஆட்சின்னு வந்துடுது. அன்றைக்கி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஓபிஎஸ் நமக்கு சவாலாக இருப்பாரோ என்று திரு பழனிசாமி நினைக்கலாம். நீங்கள் ஆட்சியை பிடித்த பிறகு ஓபிஎஸ்ஸால் உங்களுக்கு சவால் விடுக்க முடியுமா? நான் தான் தலைமை, திருப்பி பழையபடி இரட்டை தலைமையெல்லாம் பேச்சு எடுக்க முடியுமா? அவர் எப்படிப்பட்ட தலைவர் என்பதை புரிந்ததனால்தான் தேனி மாவட்டத்திலே அவருக்கு ஆதரவு இல்லை. அப்படி இருக்கும்போது கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி காலத்தில் துணை முதல்வராக இருந்தாரே, அப்போது அவரோடு இருந்தவர்கள் கூட இப்போது அவரோடு இல்லை தானே. ஒரு நாளும் பன்னீர்செல்வத்தாலெல்லாம் திரு பழனிசாமிக்கு சேலஞ்சாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏதாவது குட்டி கலாட்டம் பண்ணுவாரன்னா பண்ணுவார். உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குங்க, உளவுத்துறை இருக்கும், அதிகாரம் இருக்கும், அதை மீறி என்ன பண்ணுவார்? செல்லாக உருவ வேண்டிதான். முதலமைச்சராக இருக்கும்போது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக உருவி பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் ஒரு பக்கம் சேர்த்து கட்சியை கைப்பற்றியவர் தானே நீங்கள். பண்ணாரா இல்லையா? அதை ஏன் திருப்பி செய்ய முடியாது? ஸோ திரு ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறார் என்று திரு டிடிவி அவர்கள் சொல்வது, அவரோடு பேசுகிறார் என்கிட்டன்றது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபியோட என்ன ஓட்டம் என்னவாக இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். பிஜேபி ஓபிஎஸ் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முக்குளத்தோர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பதற்காக திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழக பாஜக தலைவராக அவர்கள் ஆக்கியிருந்தாலும் ஓபிஎஸை புறக்கணிச்சிட்டு வந்துட்டு ஒரு 10 ஓட்டு ஏன் போகணும்? இன்னொன்று, ஓபிஎஸ் இங்கேருந்து நம்ம புறக்கணிச்சதுனால போய் நேராக எதிரி முகாமில் ஜாயின் பண்ணுறது நல்லதா? 10 ஓட்டு ஓபிஎஸ் எடுத்துகிட்டு போகிறாருனால அந்த 10 ஓட்டை எதுக்கு விடணும்? அதுவும் எதிரிக்கு எதுக்கு விடணும்? ஸோ சேர்த்துக்கணும் அப்படின்ற மூடில் தான் பிஜேபி லீடர்ஷிப் இருக்குது. இதுக்கு சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் வந்து 26ஆம் தேதி திரு மோடி அவர்கள் வராரு போல இருக்கு. அமித்ஷா மோடி வராரு. அமித்ஷாவும் ஒரு பூத் கமிட்டி கூட்டத்துக்காக வருகிறார் என்று தகவல்கள் வருகின்றன. சீக்கிரமாக இது சார்ட் அவுட் ஆகிடும். இதுக்கு ஒரு பிஜேபி தலைமை உங்களுக்கு நீங்கள் நேற்று வந்து விரிவாக திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஏன் கேண்டிடேட்டாக போட்டாங்க என்பது குறித்து நாம் விவாதித்தோம். அதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு தீவிரமாக பிஜேபி தமிழ்நாடு தேர்தலை பார்க்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள், குறைகள், பிசுறுகள் இதையெல்லாம் இருப்பதற்கு பிஜேபி தலைமை அனுமதிக்காது. தி டேக் தி தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் 2026 வெரி சீரியஸ்லி. தப்பித்தவறி கூட திமுக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். அதனால் இது சரியாகிவிடும் என்று நான் நம்புகிறேன். சார், அந்த என்டிஏ கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி அப்படின்றதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்படி இருக்கப்ப அவங்களே எந்த விதமான ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கறதுக்கு மும்முரமாக எதுவுமே எடுக்கல. அப்படி இருக்கப்ப டிடிவி தினகரன் அவர்கள் எதுக்கு சார் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களை இழுக்க பார்க்குறாரு? நீங்கள் ஓபிஎஸ்ஸை மட்டும் புறக்கணிக்கல, நாங்கள் சார்ந்திருந்த சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காமல் புறக்கணிக்கிறீர்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட மிரட்டலாக அவர் சொல்கிறார். தன்னோட ட்ரம்ப் கார்டை அவர் ப்ளே பண்ணணும்ல. அவர் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மரியாதை? அவர் தன்னோட பார்கெனிங், அந்த பேரம் நடத்துவதற்கான வலிமையை அவர் கூட்டணுமா இல்லையா? அவரையும் கூப்பிட்டு தாஜா பண்ணணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திமுகவுக்கு போயிட்டா புரியுதா? ஸோ ஹீஸ் இன்க்ரீசிங் ஹிஸ் பார்கெனிங் கெப்பாசிட்டி. சார், நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த நாமக்கல்ல கிட்னி திருட்டு, சாரி சார், முறைகேடு அது நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. நாமக்கல் பள்ளிப்பாளையம் பகுதியில் இப்போ கல்லீரல் முறைகேடு நடந்திருக்கதா ஒரு பெண்மணி பேட்டி கொடுத்துருக்காங்க சார். இந்த கிட்னி முறைகேடையே வந்து இவங்க ஒழுங்காக விசாரிக்கலன்ட்டு நம்ம விசாரிக்கவே தான், என்ன ஒழுங்காக விசாரிக்கலை. அப்படி இருக்கும்போது ஒரு லேடிக்கு பள்ளிப்பாளையம் அன்னை சத்யா நகர் பகுதியில் இதுவும் இந்த வேலையும் பார்த்தது ஆனந்தன் தான், அந்த திராவிட ஆனந்தன்.
அந்த ஆனந்தன் வந்து இந்த அம்மாவை கிட்னி கொடுங்க 10 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த அம்மாவுக்கு உடம்பு வீக்னஸ் காரணமாக ஷீ இஸ் அன்ஃபிட் டு டொனேட் கிட்னின்ட்டு டாக்டர்ஸ் முடிவு பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ண உடனே இந்த அம்மா ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணிச்சு போல இருக்குது. சரி பரவாயில்ல, கொடுத்த காசுக்கு ஈரலை கொடு, கல்லீரல் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அதை டொனேட் பண்ணிட்டாங்க. 4.5 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க, 10 லட்ச ரூபா தரதா ப்ராமிஸ் பண்ணாங்கன்ட்டு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த பகுதியிலேயே இந்த ஆர்கன் வந்து ஒரு பெரிய ட்ரேடாக வியாபாரமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. 10 வட்டி, மீட்டர் வட்டின்னு ஏகப்பட்ட வட்டிக்கு அந்த விசைத்தறி தொழிலாளர்கள், தறி நெசவாளர்கள் வந்து வட்டிக்கு வாங்கி மாட்டிக்கிட்டு கடன் அடைக்க முடியாமல் ரொம்ப நெருக்கடியின் அடிப்படையில் இந்த உறுப்பு விற்கிறத ஒரு ருட்டீனாகவே அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது அரசாங்கம் விசாரணை நடத்தணும்னு பார்த்தா இந்த அரசாங்கத்துக்கிட்ட இது எந்த மருத்துவமனை என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை. இந்த லிவரில் பஞ்சாயத்துன்றது இப்போது தான் புதிதாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன நடக்குதுன்றது தெரியல. இது சம்மந்தமாக எத்தனை பேர் என்ன வெளியே வந்து சொல்ல போகிறாங்க? வெளியில் தான் இது வெளியில் வந்திருக்கு, இந்த அம்மா பேசியிருக்காங்க, அதனால் வெளியில் வந்திருக்கு. இல்லைனா என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி சார், இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பற்றி பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.